ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. சிறை படம் எப்படி இருக்கு? சிறை படம் ரொம்ப நாள் கழிச்சு 25ல ஒரு பெஸ்ட் படம்னு சொல்லலாம். இன்னும் ஒரு 10 நாள்ல முடிய போகுது. இயர் எண்டு. அதுக்கேத்த மாரி ஒரு நல்ல படத்தோடயே இந்த வருஷத்த முடிச்சிருக்காங்க. எவ்வளோ மொக்க படம் வந்திருந்தாலும், கடைசி இதில ஒரு நல்ல படத்த பார்த்து முடிச்சுட்டு இந்த இயர முடிக்கிற மாரி இருக்கு. விக்ரம் பாபுக்கு கம்பேக். கும்கி, அவன் அந்த ப இது ப ப ப ப சி பார்க்கும்போது இந்த படம் நல்ல கம்பேக் தான். செட்டிலா எப்பயுமே ஒரு செட்டிலா இருப்பாரு. இப்போ வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன விட்டு வெளிய வந்திருக்காரு. ஹீரோயினுக்கு விக்ரம் பிரபுவோட ஜோடிக்கு வந்து அவ்வளவா வேலைலாம் இல்ல. ஒரு 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 தப்பான அசம்ப்ஷன்ல இருப்பாரு. பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க, பசங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க. அப்படின்னு கைட் பண்ணி கூட்டு போற மாரி தான் இருக்கும். பட் அந்த செகண்ட் ஹீரோ இருக்காரு இல்லையா? செகண்ட் ஹீரோ, செகண்ட் ஹீரோயின். அவங்க தான் ஃபுல்லா படத்தையே ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்க வச்சு தான் கதையே போயிட்டு இருக்கும். உள்ள கேஸ்ட், ரீஜியன் எல்லாமே உள்ள வரும். பட் இருந்தாலும் அது ஓவர் டோஸும் இல்லாம, ரொம்ப கம்மியாவும் இல்லாம எப்படி காட்டணுமோ அந்த அளவுக்கு கரெக்ட்டா காட்டியிருக்காங்க. ஒவ்வொரு இதுலயும் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப "பன்னேரம் பத்மினியும்", "ஒரு நாள் கூத்து", "இருக்கப்பற்று", அவர் பண்ணத தான் திருப்பி பண்ணியிருக்காரு. நல்லாவே பண்ணியிருக்காரு. ஃபைட் சீக்வென்ஸ் எல்லாம் எப்படி? ஃபைட் சீக்வென்ஸ்லாம் எதுவுமே இல்ல. ஒரே ஒரு சேஸ் மட்டும் இருக்கும். அவ்வளோதான். மத்தபடி படம் நல்லாவே வந்திருக்கு. பெஸ்ட் சீன்ஸ் வந்து அந்த லவ் போர்ஷன்ஸ் மட்டும் தான். லவ் போர்ஷன்ஸ் அந்த கட்டு நல்லா இருக்கும். ட்விஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு தாட்டி பார்க்கும்போது இன்னைக்கு நான் 2வது தாட்டி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த ட்விஸ்ட் இருந்தது. செகண்ட் டைம் பார்க்கும்போது ஆல்ரெடி பார்த்தாச்சுல்ல. அதனால எங்க எப்படி வரும்னு தெரியும். அதனால அந்த கண் கலங்குற சீன் வந்து அந்த அவன் கதைய எடுத்து ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு இன் அவுட் வந்துட்டுருக்கும். அப்ப ஒரு எமோஷனல் டச் இருக்கும் உள்ள. கேஜிஎஃப் மாரி அம்மாக்காக ஒரு பழி எடுத்துட்டு அவன் உள்ள போவான். அவ்வளோதான். ஓவராலா படம் ரொம்ப நல்லாவே இருக்கு. தியேட்டர் ஸ்க்ரீன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. கூட்டமும் நல்லாருக்கும். சிறை படம் எப்படி இருக்கு? சிறை படம் உண்மையாலுமே சூப்பராக இருந்தது. நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜேர்னி மாதிரி இருக்கும். நம்ம 90s கிட்ஸில் ஜேர்னி பண்ண மாதிரி இருக்குது. அந்த எடுக்கிற சீன்ஸ் எல்லாம் சூப்பராக எடுத்திருந்தாங்க. மேக்கிங் ஃபோன்லாம் சூப்பராக கொண்டு பஸ்ஸை காடுறதுலேருந்து நம்ம அந்த லைஃப்பில் போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. எல்லாருமே யதார்த்தமாக நடிச்சிருந்தாங்க. நம்ம நம்ம இவர் விக்ரம் பிரபு வந்து அவர் கொடுத்த ரோல் சூப்பராக பண்ணிட்டார். அவர் வந்து அதிகமாக நம்ம பில்டப்பும் பண்ணல, ஹீரோசியமும் பண்ணல. அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி நீட்டாக நடிச்சிட்டாரு. சூப்பராக இருந்துச்சு படம். நீட்டாக இருந்துச்சு. விக்ரம் பிரபுக்கு வந்து இது யதார்த்தமான நடிப்பு. அவருக்கு வந்து இது மாதிரி படங்களை அவர் சூஸ் பண்ணலாம். ஆனால் விக்ரம் பிரபே அந்த இவர் ஓவர்டேக் பண்ணிட்டார். இந்த ஹீரோ சின்ன பையன் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டார். அவருக்கு கொஞ்சம் மெயின் ரோல் அவருக்கு. அதனால தான் அவர் புதுமுகம் போட்டிருக்காங்க. புதுமுகம் மாதிரியே தெரில. சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த அழுவர் அவங்களுக்கு ரொம்ப சீன் விக்ரம் பிரபு அதிகம் யூஸ் பண்ணணும்னு தான் சொல்லுவேன். இருந்தாலும் வந்து அந்த பையனுக்கு நிறையா சீன்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டிமெண்ட் அழுவுற சீன்லாம் சூப்பராக நடிச்சிருக்காரு. அது மாதிரி அந்த ஹீரோயின் சொல்லி ஆகணும். அந்த ஜோடி பேரா வர ஹீரோயின் வந்து செம்மையாக நடிச்சிருக்காங்க. நம்ம நடிச்சாங்க. ஆனால் நம்ம 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 வில்லேஜில் நம்ம கூட இருக்க அக்கா அப்படி இருப்பாங்க. நம்ம 80 கிட்ஸ் எல்லாம் நம்ம கூட நம்ம பழகின அக்கா எப்படி இருப்பாங்க, அந்த கேரக்டர் மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சீனும் பயங்கரமாக இருந்துச்சு. அவங்க ஃபேமிலியாக சூப்பராக பார்க்கலாம். இந்த படம் வந்து அந்த போலீஸ் ட்ரைனிங் போகிறீங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். போலீஸில் இருக்கிறீங்கலாம் பார்க்கலாம். லவ் பற்றி டீட்டெயிலாக சொல்லிப்போம். நாம் வந்து ஸ்கூல் படிக்கும்போது நம்ம 80 கிட்ஸ் பொண்ணுங்க லவ்லாம் நம்ம பார்த்துருப்போம். 80 கிட்ஸ் 90 கிட்ஸ் லவ்லாம் நம்ம பார்த்துருப்போம். அவங்க லவ் பார்த்தா நாம் வந்து கல்யாணம்லாம் நினச்சிருப்போம். நம்ம வந்து 2K கிட்ஸ் இப்போ இருக்கிற பொண்ணுங்க இது மாதிரி ஒருத்தர் மாட்டியிருந்தா விட்டுட்டு போயிருப்பாங்க. பகர ஜென்ரேஷனில் இது மாதிரி பொண்ணுங்க கிடைக்கிறது கஷ்டம். அந்த காலத்தில் இது மாதிரி லவ் இருந்தது. உண்மையாலும் ட்ரூ லவ்னு என்ன அது மாதிரி இது மாதிரி ஆனஸ்ட்டாக இருந்தாங்க. இப்போ அந்த லவ்லாம் இல்லை. இது மாதிரிலாம் பார்க்க முடியாது. அந்த சாயில்னு ஒத்துக்கலாம். ஆனால் அந்த சாயில் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருக்குது. ரியல் ஸ்டோரி மாதிரி பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. அதான் அந்த அந்த காலகட்டத்தில் காட்டுற மாதிரி காட்டுறாங்க. ஃபஸ்ட்டே கற்பனைன்னு போட்டாங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிருப்பாங்க. இருந்தாலும் ஒரு போலீஸ்லாம் எப்படி இருப்பாங்க அதெல்லாம் சூப்பராக காட்டியிருக்காங்க. அந்த ஹீரோயின் மட்டும் கண்ணிலே இருப்பாங்க. கடைசியாக வந்து சூப்பராக முடிச்சிட்டாங்க. கொஞ்சம் எமோஷனலாக போகிற மாதிரி இப்படி சூப்பராக முடிச்சிட்டாங்க. ரியலாக அந்த ஹீரோ வந்து ரியலாக வாழ்ந்துருக்காரு. பிஜிஎம் சூப்பராக இருக்குது. மியூசிக் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மியூசிக் போட்டு எப்படி இருக்கும் அது மாதிரி மியூசிக் இருந்தது. நம்ம எல்லா ஆக்ட்ரஸுமே எல்லாருமே சூப்பராக பண்ணுது. போலீஸ் அந்த சின்ன சின்ன போலீஸ் வரவங்க கூட அந்த போலீஸ் வரவங்களும் சரி எல்லாருமே ரியலாக நடித்த மாதிரி இருக்குது. நம்ம என்னடா ஏதோ ஒரு பெரிய டைரக்டர் படத்தில் வந்து உட்காந்து பார்த்த மாதிரி இருந்தது.
இந்த வருஷத்துல இந்த படம் ஒரு சிறந்த படமா இருக்கும். யாரும் எதிர்பார்க்கல. இந்த படம் கொஞ்சம் சீக்கிரமா விட்டுருக்கலாம் நானு மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நவம்பர் மாசத்துல ஒரு நல்ல படம் கிடைக்கல. இந்த படம் நவம்பர் ரிலீஸ் பண்ணியிருந்தா டிசம்பர் ஃபுல்லா ஓடியிருக்கும். இன்னும் கொஞ்சம் பெரிய ரீச் ஆயிருக்கும். இப்ப ஜனநாயகன் வரதுனால அந்த ஹைப்ல இருக்கிறதுனால இந்த படம் ஓடிடில வரும்போது பயங்கரமா பேசுவாங்க. ஆனா இப்ப தியேட்டர்ல மிஸ் பண்ணாதீங்க. ஒரு சூப்பர் மூவி. சரி. டைரக்ஷன்லாம் எப்படி இருக்கு? டைரக்ஷன் வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. பெஸ்ட். ஓவரால் ஓவராலா படம் வந்து எல்லாருமே வந்து ஃபேமிலியா பார்க்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட். அதுவும் விக்ரம் பிரபுக்கும் சரி, அந்த தம்பிக்கும் சரி, அந்த ஹீரோயின் சரி எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. தியேட்டர்ல மிஸ் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா ஓடிடில பேசும். அவார்டு கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹாய். திரை படம் எப்படி இருக்கு? படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. நம்ம விக்ரம் பிரபுவுக்கு இப்படி ஒரு கம்பேக் நான் எதிர்பார்க்கல. அதுக்கு முன்னாடி டானாக்காரன்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படம் வந்து அது ஓடிடியில் வந்துச்சா டானாக்காரன். இது வந்து புக்கை தழுவி எடுத்திருக்காங்க. இந்த டைரக்டர் கிட்ட பேசுகிறப்ப புக்கை தழுவி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதனால் படம் வேறு லெவலில் வந்திருக்கு. நமக்கு புக்கை தழுவி எடுத்தாவே அதில் இருக்கிற அப்படியே அந்த ரியாக்ஷன் மட்டும் அப்படியே கொண்டு வந்துட்டா நல்லாயிருக்கும். ஆனால் அதை சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்க இந்த படத்தில். முக்கியமாக அந்த புது ஹீரோ ஒருத்தன் ஒரு சின்ன பையனை இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. அந்த பையனும் அந்த அந்த மரண மாசத்தில் நடித்த ஹீரோயினையும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அவங்க அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து விக்ரம் பிரபுவையும் தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி விக்ரம் பிரபுலாம் சட்டிலாக நடிப்பார். ஒரு மாதிரி நம்ம கும்கியில் பார்த்தா ஒரு ஜாலியாக இருக்கிற மாதிரி இதில் கொஞ்சம் ரஃப் அண்ட் டப்பாக இருக்கார். ஆனால் அவருக்கு ஒரு மனிதாபமானவர். அதனால் அதை ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக. எல்கே அக்ஷய்குமார். ம். பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அது புது மியூசிக் டைரக்டர் தான் நினைக்கிறேன். அவர் அது இது அதுக்கு முன்னாடி என்ன படம் பண்ணியிருக்கான்னு தெரியல. ஆனால் இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. நமக்கு வந்து நம்ம சீட் வச்சுலேயே உட்கார வைப்பாங்கல்ல, அது மாதிரி இவரால் உட்கார வைக்க முடியுதுங்க. நான் சாம் சிஎஸ்க்கு அப்புறமேட்டு ஒரு ஒரு நல்ல டோன் வந்து நான் காதில் கேட்குறேன்னா அது வந்து கண்டிப்பாக இந்த மியூசிக் டைரக்டர் தான் இருப்பார். ரொம்ப நல்லா பண்ணி அந்த ரெண்டு கப்பல் தான். அந்த 2 கப்பலை தவிர அந்த புது ஹீரோயின் இன்னொரு ஹீரோயின் வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. அது விக்ரம் பிரபுக்கு ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்க. நம்ம பெருசாக தெரில. அதனால் அவங்க அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறமேட்டு அந்த மலையாள அம்மா அந்த ஹீரோவோட அம்மா ஒன்று வருவாங்க. அந்த மலையாள ஆக்ட்ரஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே அவங்கவுங்க பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த படம் வந்து கண்டிப்பாக இப்போ வரையும் ஓடிட்டு இருக்குது. ஆனால் கூட்டம் தான் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி படங்களுக்கு ப்ரமோஷன் கரெக்டாக பண்ணலன்னு நிறைய படம் ரிலீஸ் ஆகுது. அது நல்லா இல்லாத படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லிடுறோம். ஆனா இன்னும் நல்லா இல்லாத படத்தை நல்லா இருக்குன்னு நம்ம கொண்டாடுறோம். ஆனா அது வந்து மக்கள் வந்து நாம தான் வந்து எல்லாத்தையும் நல்லா இல்லைன்னு சொல்றோம்னு நினைக்கிறாங்க. நம்ம நல்லா ரிவ்யூஸை குறை சொல்லி நீங்கள் என்ன பிரயோஜனம்? படம் பார்த்துட்டு அவன் வெளியே வரான். சில பேர் காசு கொடுத்துட்டு பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் விடுங்க. சில பேர்லாம் வந்து அவங்களோட சினிமா வந்து உள்ளே போக முடியலனால ரிவ்யூஸாக வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் தூக்கி வீடியோவும் போடுறாங்க. பட் அந்த வீடியோவிலையும் வந்து காசு கொடுத்து பண்ணுற மாதிரி அப்படியெல்லாம் போடுறாங்க. ப்ரொமோஷன்லாம் அவங்க கரெக்டாக பண்ணால் படம் நல்லா இருக்குதுன்னா நல்லா இருக்குதுன்னு சொல்ல போகிறோம். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறோம். இதை தாண்டி நம்ம வேற என்ன பண்ண போகிறோம்? நம்ம காசு வாங்கிட்டு பேசுறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. அதனால் நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டைரக்ஷன்லாம் எப்படி இருக்கு? டைரக்ஷன் அவர் இதுதான் ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன் அவருக்கு. சுரேஷ் ராஜ்குமார் அவர் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு படம். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. நமக்கு அந்த எடிட்டிங் பேட்டர்ன்லாம் வந்து சில படங்களில் தான் பிடிக்கும். இந்த படத்தில் வந்து ஒரு கேஎஸ் ரவிக்குமார் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார். பேசுனது வந்து வைக்கக்கூடாது, வச்சது வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி இந்த படத்தில் ஃபுல்லாகவே அந்த அந்த எடிட்டிங் பேட்டர்னில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் சூப்பராக டைரக்ஷன் பண்ணியிருக்காரு.